Hi everyone, this is Vignesh. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். இதுதான் 11th ஃபிசிக்ஸ் தமிழ்நாடு சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சயின்ஸை பற்றின இன்ட்ரொடக்ஷனை பற்றி பார்க்கலாம். அதாவது செக்ஷன் 1.1 இது இந்த 2 பேராகிராஃப் பற்றியும் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த 2 பேராகிராஃப் இருக்கிற கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் இருக்கிற லைன் பை லைனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வேர்ட் சயின்ஸ், இந்த வேர்டு சயின்ஸை நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கோம். சயின்ஸ்னு. ஆனால் இந்த சயின்ஸுங்கிற வேர்டை எங்கேருந்து வந்துச்சுன்னா லட்டின் மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. லட்டின் மொழியில் சயின்டியா அப்படின்னு அர்த்தம்னா டு நோ, அறிதல் அப்படின்னு அர்த்தம். அறிதல், அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். சயின்டியாங்கிற வேர்ட்லேருந்து தான் சயின்ஸுங்கிற வார்த்தை உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு சின்ன டவுட் இருக்குது எனக்கு. ஏன் பர்டிகுலராக லட்டின் மொழியை நம்ம எடுத்துக்கணும்? லட்டின் மொழியிலேருந்து ஏன் இங்கிலீஷில் வேர்டை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி வச்சிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜே லட்டின் மொழியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபுல்லாமே சொல்ல முடியாது, ஒரு 80% ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லட்டின் மொழியிலேருந்து தான் இங்கிலீஷ் மொழிக்கு எடுத்திருக்காங்க. அதாவது லட்டின் மொழியிலேருந்து எடுத்து தான் இங்கிலீஷ் மொழி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம சயின்டியாங்கிற வேர்ட்லேருந்து சயின்ஸ் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ சயின்ஸுங்கிற வேர்டுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? அறிவியல், அறிந்து கொள்ளுதல், உண்மையை அறிதல். சரி, அதுக்கு அப்படின்னா தான் நோயிங் த ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம், சயின்ஸுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்துட்டோம், அதனுடைய அர்த்தமும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு கேள்வி, எப்போ சயின்ஸுங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, இல்லை யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இதுக்கான ஆன்சர் யாருக்கிட்டையுமே இல்லை. அதாவது யாருக்குமே எப்போ இந்த வேர்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு தெரியல. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வில்லியம் வீவல் அப்படிங்கிறவர் ஒரு ஃபிலாசபர், இவர் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணார். அதுவும் எந்த வருஷத்தில் யூஸ் பண்ணார்னா 1833 யூஸ் பண்ணியிருக்கார். 1833ன்னு என்னத்தனா 19th century யூஸ் பண்ணியிருக்கார். இந்த சயின்டிஸ்ட்டுங்கிற வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணார்னா, இதுக்கு முன்னாடி நேச்சுரல் ஃபிலாசபர்ஸ், அதாவது 1833க்கு முன்னாடி நேச்சுரல் ஃபிலாசபர்ஸ்னு சொன்னவங்க எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணார், சயின்டிஸ்ட்னு சொன்னார். அதாவது நேச்சுரல் ஃபிலாசபர்ஸ்னால் என்னத்தனா இயற்கை தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையை பற்றி சில தத்துவங்களை முன்வைக்கிறவங்க தான் நேச்சுரல் ஃபிலாசபர்ஸ். இப்போ இயற்கையை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டடி அபவுட் நேச்சர் தான் நம்ம சயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன சொல்லலாம், அறிவியல் அறிஞர்கள்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவங்கள தான் இவர் என்ன சொல்லியிருக்கிறார், சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்கிறார். சயின்டிஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வேர்ட்லேருந்து தான் சயின்டியாங்கிற வேர்டு வந்திருக்கு. இந்த சயின்டியாங்கிற வேர்டு இதுலேருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் நம்மளுக்கு தெரியும் சயின்டியாலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சயின்ஸுங்கிற வேர்டை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் சயின்டிஸ்ட்டுங்கிற வேர்டுக்கான, சயின்ஸுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்ததுக்கான டெஃபினேஷன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் சயின்ஸ், அதாவது சின்ன வயசுலேருந்தே நம்ம சயின்ஸுங்க பற்றி படிச்சுக்கிட்டே இருப்போம். சரி, இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சயின்ஸுங்கிற இந்த சப்ஜெக்டே எப்படி டெவலப் ஆச்சுன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க. இந்த ஹியூமன் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க. இந்த க்யூரியஸ்னால தான் அந்த சயின்ஸுங்கிற ஃபீல்டே டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா சொல்கிறேன், க்யூரியாசிட்டின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க, பாருங்கள், க்யூரியாசிட்டி ஆர் க்யூரியஸ், இட் இஸ் ஏ ஸ்ட்ராங் டிசையர் டு நோ ஆர் லேர்ன் சம்திங். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஆன்சர் தெரியணும், ஏதாவது ஒரு விஷயத்தோடைய ஆன்சர் தெரியணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் டிசைனர் தான் ரொம்ப அதிக ஆசைன்னு சொல்லலாம். ரொம்ப ஆசை, இது இல்லைன்னா இது தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா தூக்கமே வராது, அந்த அளவுக்கான ஆசை இருக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன்னா க்யூரியாசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம சின்ன வயசில் ஒரு 4-5 வயசு இருக்கும்போதுன்னு வச்சுக்கலாமா. இப்போ நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அப்பா அம்மா கூட கடைக்கு போயிருப்போம். அதுவும் கண்டிப்பாக ஒரு டாய்ஸ் பிளேஸ்க்கு போனோன்னா, அதாவது ஒரு பொம்மை கடைக்கு போனோன்னு என்ன பண்ணுவோம், ஒரு பொம்மையை வாங்கிடுவோம். அப்படி அடம் பிடிச்சி வாங்கிடுறோம். அடம் பிடிச்சோன்னே 2-3 நாளில் அந்த பொம்மையவே வச்சு நோண்டிக்கிட்டே இருப்போம். 2-3 டேஸாக நோண்டிகிட்டே இருந்தோடனே கொஞ்சம் நாள் கழித்து 2-3 நாள் கழித்து அந்த பொம்மையை அப்படியே பாட்டாக பிரிச்சிடும். இதுதான் பாட்டாக பிரிச்சிடோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டாக ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா க்யூரியாசிட்டி தான் சொல்கிறாங்க. ஏன் க்யூரியாசிட்டி அப்படின்னா, இந்த பொம்மைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும், அதனால தான் இப்படி பிரித்து பாட்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் க்யூரியாசிட்டி அப்படிங்க. சரி, க்யூரியாசிட்டி சொல்லிட்டோம். அது சின்ன வயசுலேருந்தே பெரிய வயசு வரைக்குமே இந்த க்யூரியாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். சரி, ஏன் இந்த க்யூரியாசிட்டினால தான் நம்ம சயின்ஸுங்கிற ஒரு ஃபீல்டே டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம ஹியூமன் பிரெயின் எடுத்துப்போமே. இந்த ஹியூமன் பிரெயினில் எப்பப்பெல்லாம் நம்ம க்யூரியஸ் ஆகிறோமோ, அதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அப்போ இந்த 2 ரீஜியனும் ஆன்டீரியர் இன்சுலர் கார்டெக்ஸ், ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸுங்கிற ரீஜியன் வந்து என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும். இது எப்பப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்னா நம்ம பசியாக இருக்கும் போது எல்லாமே இது ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த க்யூரியாசிட்டியும் பசியுமே அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து அறிவு தீனி தேவைப்படுது, இல்லைனா அறிவு பசின்னு சொல்லலாம். அறிவு பசின்னு சொல்லிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ க்யூரியாசிட்டி என்ன சொல்லலாம், அறிவு பசின்னு சொல்லிக்கலாம். சரி, அப்புறம் நம்ம பசிச்சோன்னே என்ன பண்ணுவோம், நல்லா வயிறார சாப்பிடுவோம்ல. இப்போ இந்த வயிறார சாப்பிட்டோன்னே நம்ம பிரெயினில் 3 போர்ஷன் இருக்குது. லெஃப்ட் கார்டேட், பியூட்டமன், நியூக்ளியஸ் அக்யூமென்ட்ஸ். இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம திருப்தியாக சாப்பிட்ட உடனே இந்த போர்ஷன் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த போர்ஷன் இன்னும் டைம் எப்போயெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும், க்யூரியாசிட்டியெல்லாம் நம்ம தீர்த்ததுக்கப்புறம், அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கான தேடலுக்கான விடையை கண்டுபிடிச்சி நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சுன்னா இந்த 3 ரீஜன் ஆக்டிவேட் ஆகும் சொல்கிறாங்க. அப்போ பசியும் க்யூரியாசிட்டியும் இதை கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு, சரி, இப்படிப்பட்ட க்யூரியாசிட்டி நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏன் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஹியூமன் மைண்டுக்கு ஏன் சீசன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் பிரெயின் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஸ்டார்ஸ் பற்றி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் மூன் வந்து ரொம்ப நாளுக்கு ஒரு நாள் ஃபுல் மூனாக இருக்குது, ஒரு நாள் ஆஃப் மூனாக இருக்குது, ஒரு நாள் மூனே இல்லை, அதாவது அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஏன் ரெயின்போ வருது, டே அண்ட் நைட் ஏன் இப்படி வருது, இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருந்திருக்கு. இப்போ இல்லை, இப்போ நம்மளுக்கு இதனுடைய அர்த்தம் தெரியும், இதனுடைய விடை தெரியும். ஆனால் இதுவரை ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் யாருக்குமே தெரியல. ஸோ அப்போ க்யூரியஸ் அதிகமாக தான் நம்ம இதை பற்றின தேடல் அதிகமாச்சு. ஸோ இதுலேருந்து தான் சயின்ஸுங்கிற ஃபீல்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த க்யூரியாசிட்டி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஹியூமன் மைண்டு அதுக்கு பின்னாடியே போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்படியே நம்ம அந்த விடையை தேடணும்ல. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினுக்கான விடையை தேடணும்ல, அதாவது சயின்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, அந்த சயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த எக்ஸாம்பிள் யார் கொடுத்துருக்காருன்னா இந்த ஃபீன்மேன் அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருக்காரு. இவர் யாருன்னா ஒரு ஃபேமஸ் ஃபிசிசிஸ்ட். ஃபீன்மேன்கிறவர் ஒரு ஃபேமஸ் ஃபிசிசிஸ்ட். இவர் வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி வைக்கிறார். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போமே. எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு ஆள் எடுத்துப்போமே, இது நானே எடுத்துப்போம். சரி, இப்போ நான் வந்து எனக்கு வந்து செஸ்ஸுங்கிற விளையாட்டை பற்றி சுத்தமாக தெரியாது. அதாவது என்னது, ரூல்ஸை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. அந்த செஸ் எப்படி இருக்கும், எத்தனை பேர் விளையாடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாருனா, இப்போ ஒரு செஸ் கேம் விளாண்டுட்டுருக்காங்க ரெண்டு பேர் அந்த செஸ் கேம் விளாண்டுட்டுருக்காங்க. பிளேயர் 1 விளாட்றாரு, அதே மாதிரி பிளேயர் 2 விளாட்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, போய் அப்சர்வ் பண்ண சொல்கிறார். இதான் என்னை வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறார். அப்சர்வ் பண்ணுறதுனா எப்படின்னா ஒரு கேம் 2 கேம் இல்லை, ஒரு 4 to 5 days என்னை அப்சர்வ் பண்ண சொல்கிறார். ஃபுல்லாக உட்காந்து பாருப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, பார்த்த உடனே எனக்கு என்ன ஆகும், கொஞ்சம் ஃபஸ்ட்டு நாள் ஒன்றும் தெரியாது. 2வது நாள் 3வது நாள் நான் அவங்க பிளேயர்ஸ் எப்படிலாம் மூவ்ஸ் வைக்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்கன்னு கவனிக்கும்போது, அப்சர்வ் பண்ணும்போது என்னால் ஒரு 2-3 நாள் என்ன ஆகிடும், என்னால் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலைலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா நம்ம அப்சர்வ் பண்ணியில் இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம், இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிடுறோம். சரி, பண்ணி முடிச்சோன்னா இதில் 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று, இந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாகலாம், இல்லைனா ரூல்ஸில் கொஞ்சம் தப்பாகலாம். 2 வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ரூல்ஸ் எப்போ கரெக்டாகும், நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிடலாம். சரி, இதுவே நான் கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இந்த ரூல்ஸில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளால் சில மிஸ்டேக்ஸ் நம்ம ஏற்படுத்திடுவோம். சரி, இந்த செஸ் கேமையும் இவர் என்ன பண்ணுறாரு, சயின்ஸையும் கொஞ்சம் ஒப்பிடுறார், கம்பேர் பண்ணுறார். எப்படி கம்பேரிசன் பண்ணுறாருன்னு பாருங்களேன். ஸோ இந்த சயின்ஸையும் செஸ்ஸையும் எப்படி கம்பேர் பண்ணார்னா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு போய் அப்சர்வ் பண்ணோம். செஸ் கேமை போய் அப்சர்வ் பண்ணோம். அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, இவர் போய் நேச்சரை அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சரை அப்சர்வ் பண்ண சொல்கிறார். அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், எதை அப்சர்வ் பண்ணோம், மூவ்ஸாக அப்சர்வ் பண்ணோம், அதாவது மூவ்ஸ் ஆஃப் பிளேயர்ஸாக அப்சர்வ் பண்ணோம். இதில் என்ன அப்சர்வ் பண்ண சொல்கிறாருன்னா, ஈவெண்ட்ஸை அப்சர்வ் பண்ண சொல்கிறார், நேச்சுரல் ஈவெண்ட்ஸை அப்சர்வ் பண்ண சொல்கிறார். இப்போ நீங்கள் 3 பற்றி உங்களுக்கு நிறையா கேள்வி இருக்குன்னா இப்போ போய் 3 அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கடலை பற்றி, சீயை பற்றி நிறையா கேள்வி இருக்குன்னா போய் கடலை அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மூவ்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். இதுலேயும் நம்ம ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த ரூல்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸ் பேர் என்னது, லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம சொன்ன மாதிரி இந்த லாஸ் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். சரி, இப்போ நம்ம ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணியிருந்தோன்னா ரூல்ஸ் கரெக்டாக இருக்கும், லாஸ் கரெக்டாக இருக்கும். இதுவே நான் தப்பாக அப்சர்வ் பண்ணியிருந்தேன்னா லாஸ் தப்பாக தான் இருக்கும். சரி, இதைத்தான் அவர் அழகாக கம்பேர் பண்ணிக்கிறார். எது கூடயும் செஸ்ஸையும் சயின்ஸையும் அழகாக கம்பேரிசன் பண்ணி நீட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம், சயின்ஸுங்கிற வேர்டுக்கான மீனிங் பார்த்துட்டோம், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்துட்டோம், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, அடுத்ததாக இப்போ சயின்ஸுக்கு 3 மேஜர் பிரான்ச்சஸ் இருக்குது. என்னென்ன பிரான்ச்சஸ்னால், ஒன்று ஃபார்மல் சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஃபார்மல் சயின்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக். இப்போ நம்ம ஒரு மேக்ஸை பற்றி நீ படிக்கிறோன்னா அதெல்லாம் எதில் வரும்னா இப்போ இந்த ஃபார்மல் சயின்ஸில் வரும். நேச்சுரல் சயின்ஸுங்கிறது என்னென்னா ஸ்டடி அபவுட் நேச்சர் அப்படின்னு சொல்கிறது தான் நேச்சுரல் சயின்ஸ். இதுவே சோசியல் சயின்ஸ்னால் நம்ம ஸ்டடி அபவுட் ஹியூமன், என்னென்ன ஹியூமனை பற்றி படிக்கிறதுனா என்னென்னா லா, அதுக்கப்புறம் சைக்காலஜி, அப்புறம் எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் என்ன இதில் வரும்னா சோசியல் சயின்ஸ் கீழே வரும். இதுவே இப்போ நேச்சுரல் சயின்ஸாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. நம்ம சொன்னாலும் ஸ்டடி ஆஃப் நேச்சர், இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் சயின்ஸ், இன்னொன்று லைஃப் சயின்ஸ். ஃபிசிக்கல் சயின்ஸுங்கிறத ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்ஸு, ஒன்று கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ்னால் நம்ம இப்போ சொல்கிற மாதிரி ஸ்டார்ஸை பற்றி படிக்கிறது, அதாவது அஸ்ட்ரானமி பற்றி படிக்கிறது, இது மாதிரி படிக்கிறதெல்லாம் இதில் ஃபிசிக்ஸில் வரும். கெமிஸ்ட்ரியில் என்னென்னலாம் வரும்னா மெட்டீரியல்ஸை பற்றி படிக்கிறது, அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி படிக்கிறது. ஸோ இதெல்லாம் இதில் வரும்னா கெமிஸ்ட்ரியில் வரும். ஸோ நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஃபிசிக்ஸை பற்றி ஃபிசிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸு அது எதுலேருந்து வந்திருக்கு, ஃபிசிக்கல் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு, நேச்சுரல் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ நேச்சுரல் சயின்ஸுங்கிறது சயின்ஸில் ஒரு பிரான்ச், அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. சரி, இப்படிப்பட்ட சயின்ஸ் நம்ம சொன்னோம்ல. சரி, இந்த சயின்ஸை இப்போ நம்ம 2020 படிக்கிறோம். ஆனால் இது எப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா 10,000 BC சொல்கிறாங்க. அதாவது 12,000 வருஷம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறாங்க, 5,000 BC to 4,000 BCயில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வீல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டோ ரைட்டிங், அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல்லில் நம்ம குறியீடுலாம் போட்டோ போல் அந்த மாதிரி சில குறியீடுகள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் குறியீடுகள் இருக்குது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோட்டோ ரைட்டிங்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ இந்த கல்லெல்லாம் சில இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இது எப்போ நடந்ததாக சொல்கிறாங்கன்னா 5,000, அதாவது 5,000 BCயில் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 7,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் தான். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா 3,000 BCலாம் பார்த்திங்கன்னா இந்த குறியீடுகள் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணுற மாதிரி லிட்ரேட் பீரியட், அதாவது எழுத்து வடிவத்திலே நல்லாவே வந்துருச்சு, பேசவும் நல்லா ஆயிடுச்சு. நம்ம அந்த லிட்ரேட் பீரியடுக்கே ரீச் ஆகிட்டோம். இது ஃபஸ்ட்டு எங்கே அப்சர்வ் பண்ணாங்கன்னா மீசோபோட்டமியா, ஏன்சியன்ட் எஜிப்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இந்த 3 இடங்களையும் பார்த்திங்கன்னா இது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சியன்ட் எஜிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா, அதாவது பிரமிட் நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல பிரமிட். ஸோ இந்த பிரமிடுக்கு கட்டும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேம்பை மேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ரேம்ப். ஓகே, இந்த ரேம்பெல்லாம் மேக் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு பிரமிடே கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட். இந்த மாதிரி ரேம்ப் பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் மிஷின்ஸ்லாம் ஏன்சியன்ட் எஜிப்ட் காலத்திலே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு. சரி, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதுதான் நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்டது. இது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் ஆப்கானிஸ்தான், அப்புறம் கொஞ்சம் பாகிஸ்தான்லேயும் கொஞ்சம் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் நார்த் வெஸ்ட் ரீஜனில் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இதனுடைய காலகட்டம் எப்படின்னா 3,300 BCயிலேருந்து 1,300 BC வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் காப்பரு, பிரான்ஸு, அப்புறம் டின்னு, லெட்டு, இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க, அதான் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான். இது எப்போ நடந்திருக்கு, 3,300லேயே நடந்திருக்கு. அதாவது 3,300 BCலேயே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 5,300 இயர்ஸ் பிஃபோரு இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சான்றிதழ் இருக்குது. இவ்வளவும் சொல்லிட்டோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கு. எதுக்காகனா நம்ம இந்தியாவில் சயின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் நிறையா எடுத்திருக்கு. இப்போ எப்படி நம்ம கல்வி ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம சயின்டிஃபிக் க்ரோத் ஆகிறதுக்குமே சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் யார் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு முன் வச்சாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு முன் வச்சார். அதுவும் அவர் ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னாங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணார். சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா
ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லுவோமே. இப்போ யாராவது வந்து ஒரு வதந்தியை நம்மக்கிட்ட பரப்புகிறாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாங்களோ வதந்தியாகவே இருக்கட்டுமே, இல்லை அது உண்மையாகவே இருக்கட்டுமே, நம்ம அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஓகேங்களா அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு அதில் இருக்கிற உண்மையை ஆராயணும். ஆராயறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதாவது எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஃபிக் டெம்பர் அந்த மனப்பான்மையை தான் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறாங்க. இன்னொரு நல்லா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அப்படியே நம்பாமல் அதை எப்போ நம்பணும்னா அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்பணும். சும்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்பக்கூடாது. ஸோ இதைத்தான் நான் சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறாங்க. இந்த சயின்டிஃபிக் டெம்பர் நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு யார் சொல்லிக்கிறார், ஜவஹர்லால் நேரு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனால் கவர்மெண்ட்டும் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு ஆக்ஷன் என்னென்னா சயின்ஸ் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு மேகசினு. இது வந்து மந்த்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம இது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சயின்ஸ் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குமோ, நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்ன முக்கியமான ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இப்போ ஏதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ ஏதாவது பண்ணியிருக்கா, அப்புறம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை அட்டாமிக் எனர்ஜியில் என்ன ரிப்போர்ட் இருக்குது, இதெல்லாமே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது மக்கள் வந்து நம்ம இந்திய அரசு அறிவியலில் என்னென்னலாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, நம்ம இந்தியா எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேகசின் தான் சயின்ஸ் ரிப்போர்ட்டர். இதனுடைய வெப்சைட்டில் இப்போ ஒரு 6 மாதம் ஓல்டு மேகசினை நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து சயின்ஸ் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ்னாலே தெரிஞ்சிடும் இது ஒரு ட்ரெயின் சம்மந்தமான விஷயம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை உருவாக்கி இந்த ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்கள், நம்ம இது வந்து மக்களுடைய பார்வைக்கே அதை முன் வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை உருவாக்கி அதை வந்து ஒரு 16 கோச் ட்ரெயின், ஏசி ஃபுல்லாக ஏசியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2007 2007 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது மூலயமா நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க. அடுத்து ப்ரூஸ் லின்சேஸ் டெஃபினேஷன் அபவுட் சயின்ஸ். சரி, இப்போ ப்ரூஸ் லின்சே யார், இவர் ஏன் இந்த சயின்ஸை பற்றி சொல்லணும், ஏன் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்களேன். இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, இவரும் ஒரு ஃபிசிசிஸ்ட் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நெயில்ஸ் போர், அதாவது அட்டாமிக் மாடலை கண்டுபிடிச்சி ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கின நெயில்ஸ் போர் கிட்ட இவர் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சயின்ஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் டிஸ்கிரைபிங், கிரியேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்னால், ஒரு 2 மேக்னெட் எடுத்துக்கிறேன். இது மேக்னெட் நம்பர் 1, மேக்னெட் நம்பர் 2 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 மேக்னெட்டையும் நான் பக்கத்தில் வச்சுன்னா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அட்ராக்ட் ஆகுது, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட்டை மட்டும் வச்சுருந்தா என்ன ஆகும்னா, இந்த மேக்னெட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். இதை நம்ம படிப்போம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்னொரு மேக்னெட்டை நான் கொண்டு போய் வச்சதுனால என்ன ஆகுதுன்னா அட்ராக்ஷன் நடக்குது. ஸோ இதுதான் அதனுடைய பிரின்சிபல். ஓகே, சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 2 மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வைக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை சொன்னதுனால உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை டிஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்களா, இதை தான் நான் சொல்கிறாங்க டிஸ்கிரைபிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் போட்டு கண்டிஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா இதுதான் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன். அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படிப்போம். ஓகே, டிஸ்கிரைபிங், அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அது என்ன கிரியேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு இப்போ நம்ம இதில் இப்போ 11th இருக்காது, 12th என்ன சொல்கிறாங்கன்னா, மூவிங் சார்ஜஸ் கேன் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ கிரியேட்டும் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரைபிங், கிரியேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இதைத்தான் இவருடைய டெஃபினேஷனை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நம்ம புக்கில் இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டெஃபினேஷன்னா, சயின்ஸ் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் புரிஞ்சுக்க அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. மேக்னெட் 1 எடுத்துக்கிறேன். ஸோ மேக்னெட் 1, மேக்னெட் 2 2 மேக்னெட்டு பக்கத்தில் வச்சா என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுதா. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோமா. ஸோ அப்சர்வேஷன் கம்ப்ளீட்டட், டன். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷனாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2மே நம்ம மேக்னெட் எடுத்துக்கிறோம். இதுவும் ஃபஸ்ட் 1 மேக்னெட்டு, செகண்ட் 1 மேக்னெட் அப்படி எடுத்துருக்கோமா. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட் 1 மேக்னெட் எடுத்துப்போம், செகண்ட் 1 ஒரு ஸ்டோன் எடுத்துப்போம். ஒரு ஸ்டோன் என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. 1 அட்ராக்ஷனும் நடக்காது, ரிப்பல்ஷனும் நடக்காது. சரி, அடுத்து 3ஆவதா அதே மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் எடுத்துப்போம். ரப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒன்றுமே நடக்காது, அட்ராக்ஷன் நடக்காது, ரிப்பல்ஷன் நடக்காது. சரி, இன்னொன்று பண்ணலாமே, 2மே ஸ்டோன் எடுத்துப்போம். ஓகே, 2மே ஸ்டோன் எடுத்துப்போமே. 2மே ஸ்டோன் எடுத்துக்கிட்டாலும் என்ன நடக்காது, அட்ராக்ஷன் நடக்காது, ரிப்பல்ஷன் நடக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம்.
அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை கொடுத்தோம்னா தான் அதுக்கு பேர் என்னது எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒவ்வொரு சூழ்நிலையில் இது எப்படி நடக்குது செயல்படுதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பெரிமெண்டேஷன். சரி, இப்போ லாஜிக்கல் ரீசனிங். சரி, இதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், சின்னதாக வேறு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாருங்களேன், இப்போ என்ன பண்ணுறேன், 2 வெசல் எடுத்துக்கிறேன், அதாவது 2 பாத்திரம் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன், நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்துக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன், நான் மில்க் எடுத்துக்கிறேன். சரி, பாத்திரத்தில் வாட்டர் இருக்குது, ரெண்டாவது பாத்திரத்தில் என்ன இருக்குன்னா மில்க் இருக்குது. ரெண்டுமே 500 ml தான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டுமே 500 ml தான் எடுத்துருக்கேன். ரெண்டையுமே நான் இப்போ ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுறேன்னு, ஒரு 5 minutes ஹீட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. 5 minutes ஹீட் பண்ணுறோம். ஸோ நம்ம நல்லாவே தெரியும், பால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா என்ன நடக்கும், பால் பொங்கி வெளியே வந்துடும். ஓகே, பால் பொங்கி வெளியே வந்துடும். ஆனால் வாட்டர் மாலிகல்ஸ், அதாவது வாட்டர் என்ன ஆகுது, பொங்கலாம் பொங்காது, அப்படியே தான் இருக்கும். என்ன நடக்கும், பாயிலிங் நடக்கும். இப்போ நான் எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் பால் பொங்குது, ஏன் வாட்டர் பொங்கலை அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ யாரோ ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்கிறாரு, மில்க் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அதனால தான் பொங்கி வருது. ஆனால் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலராக இருக்குது, அதாவது கலர்லெஸ்ஸாக இருக்குது, ஸோ அதனால தான் பொங்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவர் லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? இது என்னது, லாஜிக்கே இல்லாமல் அவர் சொல்கிறார். அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது, லாஜிக்காக தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டன். இதுதான் நம்ம அந்த புக்கில் இருக்கிற 2 பேராகிராஃபில் இருக்கிற கண்டென்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், புக்கில் இருக்கிற இந்த 2 பேராகிராஃபையும் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமே. சயின்ஸோடைய இன்ட்ரோடக்ஷன் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். த வேர்ட் சயின்ஸ் ஹேஸ் இட்ஸ் ரூட் இன் தி லட்டின் வேர்ப் சயின்டியா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சயின்ஸுங்கிற வேர்டு எதுலேருந்து வந்திருக்கு, லட்டின்லேருந்து வந்திருக்கு, சயின்டியாங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, அதனுடைய அர்த்தம் என்ன, டு நோ, படிச்சிட்டோம். ஓகே, இன் தமிழ் லாங்குவேஜ் இட் இஸ் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம படிச்சிட்டோம். ஓகே, டன். அதனுடைய அர்த்தம் என்னது, நோயிங் தி ட்ரூத், முடிஞ்சு போச்சு. அடுத்து, த ஹியூமன் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் க்யூரியஸ் டு நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஃபினாமினா லைக் தி பிரைட் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் நேச்சர், cyclic changes in the seasons, occurrence of rainbow, etc. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், ஹியூமன் மைண்டு வந்து எப்போயுமே க்யூரியஸாக இருக்கும். எதனால் நிறையா விஷயங்களையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஃபினாமினா அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபினாமினானா என்ன அர்த்தம்னா, ஒரு சம்பவம் இல்லைனா ஒரு நிகழ்வு. இப்போ பாருங்கள், டே அண்ட் நைட்டு வந்து ஒரு நிகழ்வு தான், ரெயின்போ ஒரு நிகழ்வு தான். இதெல்லாம் என்னது, நேச்சுரல் ஃபினாமினா, நேச்சராக நடக்குது, இயற்கையாக நடக்கிறதுனால இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் நேச்சுரல் ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபினாமினா. ஓகே, டன். அடுத்து, the inquisitive mind looks for meaningful patterns and relations in such phenomena அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இதில் இன்க்விசிட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இன்க்விசிட்டிவ்னாலும் க்யூரியஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, அந்த இன்க்விசிட்டிவ் மைண்ட் லுக்ஸ் ஃபார் மீனிங்ஃபுல் பேட்டர்ன்ஸ். நம்ம பாருங்கள், இந்த செஸ் கேமை பார்த்தோம்ல, செஸ் கேமில் என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த மூவ்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்ல. எப்படி இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்போம், நம்ம அவங்க ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேட்டர்னை கண்டுபிடிக்கணும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டுடேஸ் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். நம்ம அதே தான், நம்ம இந்த இதெல்லாத்தையும் நம்மளுக்கு க்யூரியஸாக இருக்குது, இது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம்ல, இதை கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிவி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதெல்லாமே மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்ம முன்னாடி அந்த க்யூரியஸ் மைண்டு தான் இந்த சயின்ஸை நோக்கி இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், சயின்ஸ் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்டு த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் லாஜிக் ரீசனிங். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், சயின்ஸ் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ், இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். டன். அடுத்து, இப்போ இந்த நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் டீலிங் வித் நான் லிவிங் திங்ஸ் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸில் என்னென்ன வருது, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அண்ட் த டீலிங் வித் லிவிங் திங்ஸ் இஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ், பாட்னி, ஜுவாலஜி. இப்போ நம்ம சயின்ஸோடைய பிரான்ச் படிச்சிருந்தோம்ல, இப்போ
இப்போ இந்த நேச்சுரல் சயின்ஸ்னு என்னது? ஸ்டடி ஆஃப் நேச்சர், அது நம்மளுக்கு தெரியும். சரி, அதில் 2 இருக்குது. ஒன்று நான் லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறது, இன்னொன்று லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறது. இப்போ லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறதெல்லாம் லைஃப் சயின்ஸ் இல்லைனா பயாலஜிக்கல் சயின்ஸ். அதை நம்ம இந்த மெடிசன் ஃபீல்டு எல்லாமே லைஃப் சயின்ஸ்குள்ளே வரும். இதுவே நான் லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறதெல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஃபிசிக்ஸு, இன்னொன்று கெமிஸ்ட்ரி. ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கியூரியாசிட்டி ட்ரிவன் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ் வாஸ் தி ஆரிஜின் ஆஃப் சயின்ஸ். அதையும் நம்ம படிச்சிட்டோம். அதாவது இதைத்தான் அவங்க திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த வேர்ட் சயின்ஸ் வாஸ் காயின்ட் ஒன்லி இன் தி 19th century. அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வில்லியம் வீவல்ங்கிறவர் தான் சயின்டிஸ்ட்டை கொண்டு வந்தார். அது 1833 தான் கொண்டு வந்தார், 19th century. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நேச்சர் ஃபிலாசபி வாஸ் த இயர்லியஸ்ட் நேம் கிவன் டு சயின்ஸ். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் when ancient civilization knew and practiced astronomy, chemistry, human physiology and agriculture. ஸோ இதைத்தான் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். அப்புறம் oral communication was the mode of conveying knowledge when writing systems were not yet developed. ரைட்டிங் சிஸ்டம்ஸ்னால் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி அவங்க நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்கன்னா வார்த்தைகளால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆளும் அவங்களோட சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஃபோர்ரன்னர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃப்ரம் அஸ்ட்ரானமி டு மெடிசின் வேர் தி எஜிப்தியன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எஜிப்தியன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்ல, பிரமிட் ஆஃப் கீசா ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம்ல, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Scientific and mathematical excellence in India dates back to prehistoric human activity in the Indus Valley Civilization. அதையும் நம்ம சொல்லிட்டோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் காப்பர், லெட், டின் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவிலையும் இருந்திருக்கு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது அந்த இடம். ஓகே, அப்புறம் இன்னொன்று இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு பார்ட் 4 ஆர்டிக்கல் 51A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிக்கிறாருன்னா சயின்டிஃபிக் டெம்பருங்கிற ஒரு வேர்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம நாட்டுக்கு சயின்டிஃபிக் டெம்பர் தேவைன்னு சொல்லியிருந்தார். இதை செயல்படுத்துறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்னா, இட் ஷல் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடக்கூடாது. அது வந்து கேள்வி கேட்கணும், எவிடன்சஸை கண்டுபிடிக்கணும். இந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் தி எய்ம் ஆஃப் அவர் சயின்ஸ் எஜுகேஷன். இது நம்ம சொன்னது தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.